நீங்க வாட்ஸ்அப்பை எந்த போன்ல பயன்படுத்தினாலும் சரி, இந்த வீடியோல 10 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, பயனுள்ளதாக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, கூடுதலா வீடியோ மெசேஜும் பண்ணலாம். எப்படி பண்ணணும் தெரியுமா? தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வேண்டாம்னா நீங்க டர்ன் ஆஃபும் பண்ணலாம் தெரியுமா? அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, வீடியோ மெசேஜும் பண்ணலாம். அந்த வாய்ஸ் மெசேஜ் ஐக்கான தட்டுங்க. தட்டினீங்கன்னா வீடியோ மெசேஜுக்கு மாறிடும். இனி வீடியோ மெசேஜ் பண்ணலாம். ஆனா இந்த வீடியோ மெசேஜ் வேணும்னா டர்ன் ஆஃப் பண்ணலாம். எப்படி கேக்குறீங்களா? டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் சாட்ஸ், இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜஸ் இந்த டாக்ல ஆஃப் பண்ணிக்கங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, ஒன்லி வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க வாட்ஸ்அப்போட குரூப்ல மெம்பரா இருந்து அதுல நீங்க மெசேஜை போடுறீங்க, குறிப்பிட்ட நபர்கிட்ட கேட்குறீங்க, நான் போட்ட மெசேஜ் நீ படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் படிக்கலையே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க. நீங்க வாட்ஸ்அப்போட குரூப்ல நீங்க மெசேஜை சென்ட் பண்ணும்போது அங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அடுத்தது, நீங்க வாட்ஸ்அப்போட குரூப்ல ஒரு மெம்பரா இருக்கீங்க, நீங்க நிறைய மெசேஜ் போடுறீங்க. மெசேஜ் போடுற மெசேஜ் எல்லாத்தையும் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறது எப்படி செக் பண்றது? அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன், வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்டுக்குள்ள போறேன். ஆல்ரெடி ஒரு மெசேஜை நான் சென்ட் பண்ணிருக்கேன். அந்த மெசேஜை நான் பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். மேல பாத்தீங்கன்னா ஐ பட்டன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா இங்க 2 பேர் என்னுடைய மெசேஜை படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம் நம்முடைய மெசேஜை யாரெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நமக்கு பிரைவசினா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரைவசி வாட்ஸ்அப்லயே நம்ம எதிர்பார்ப்போம். வாட்ஸ்அப்ல குறிப்பிட்ட கான்டாக்டை எப்படி லாக் பண்றது? இதுக்கு முன்னால தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி குறிப்பிட்ட கான்டாக்டை நம்ம லாக் பண்ணி வச்சிருப்போம். இனி அப்படிலாம் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்லயே இருக்கு ஒரு லாக். அந்த லாக்கை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல பர்டிகுலர் கான்டாக்டை எப்படி லாக் பண்றது? ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணுவோம். டாப்ல நேம் இருக்குமா, அதை தட்டுங்க. பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. சாட் லாக். இப்போ லாக் திஸ் சாட் வித் ஃபிங்கர் பிரிண்ட். இதை கொடுத்தீங்கன்னா அந்த சாட் வந்து லாக் ஆயிடும், யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. உங்க போனோட கேமரால போட்டோ வீடியோ ஹை குவாலிட்டியில எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா அதை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பும் போது அதே குவாலிட்டியில வாட்ஸ்அப் அனுப்ப மாட்டாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. நீங்க எந்த மாதிரி போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்புனாலும் வாட்ஸ்அப் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை டெஃபினிஷன்ல அந்த போட்டோவை அனுப்புவாங்க. எப்படி கேக்குறீங்களா? தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல எந்த ஒரு மொக்க போட்டோவையும் ஹை டெஃபினிஷன்ல அனுப்ப முடியும். ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணுங்க, கீழே பேப்பர் கிளிப், கேலரி, ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்ல பாத்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் பட்டன் தட்டுங்க. சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், ஹை குவாலிட்டி போட்டோ. இப்போ சென்ட் பண்ணுங்க. நீங்க சென்ட் பண்ண போட்டோக்கு லெஃப்ட்லயே ஹை டெஃபினிஷன்ல அந்த ஐகானை பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ஒருத்தர் சேட் பண்ணும்போது அந்த சேட் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட்ல ஒரு சில தவறுகள் நடந்துருது. நீங்க சென்டும் பண்ணிட்டீங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி உடனே டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்துருவீங்க. இனி அப்படிலாம் பண்ண வேண்டாம். எந்த பகுதியில் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் எடிட் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்ல தப்பா ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்களா? உதாரணத்துக்கு ஒரு கான்டாக்டை ஓபன் பண்றேன், மெசேஜ் டைப் பண்றேன், சென்ட் பண்ணிட்டேன். நார்மலா தப்பா அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி மேல டெலிட் பட்டன், இதுல டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுப்போம். ஆனா அப்படி நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா டாப் ரைட்ல 3 டாட் எடிட் கொடுத்துட்டு எந்த பகுதி தப்பா இருக்கோ அதை சரி பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. உங்க வாட்ஸ்அப்போட கான்டாக்ட்ல இல்லாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு கால் பண்றாரு, அது அன்னோன் கால். அந்த அன்னோன் காலை தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமா வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டிங்கை இறக்குமதி பண்ணிருக்காங்க. அந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும். உடனே அதை பயன்படுத்துங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. உங்க வாட்ஸ்அப்ல இல்லாத கான்டாக்ட்ல இருந்து போன் வருது, அது அன்னோன் கால். அதை எப்படி சைலண்ட் மோட்ல கொண்டு போறது? டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், என்னுடைய நேம்க்கு கீழே பிரைவசி, பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கால்ஸ் பாத்தீங்களா, ஆல்ரெடி நான் டாக்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இனி அன்னோன் கால் சைலன்ஸ்ல போயிடும். ஆனா கால் டேப்ல நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஒரு தடவையாவது நீங்க ஜூம் அப்ளிகேஷனை பயன்படுத்தாம இருந்திருக்க மாட்டீங்க. எஸ், உறுதியா சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். அந்த ஜூம் அப்ளிகேஷன்ல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய லிங்கை நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணோம்னா அவங்க அந்த டயத்துல கரெக்டா அந்த கால்ல அட்டன் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லார்ட்டையும் உரையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வாட்ஸ்அப்லயும் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல அழகா தெளிவா காட்டு, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. நீங்க ஜூம்ல வந்து இந்த கால், வீடியோ கால், அப்புறம் ஆடியோ கால்லாம் பண்ணிருக்கீங்களா? சோ அதுல வந்து லிங்கை ஷேர் பண்றது மூலமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதுல கொண்டு வர முடியும். அதே மாதிரி பாட்டம்ல ரைட்ல பாத்தீங்கன்னா கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப்ல, அதுக்குள்ள போவோம். மேல பாத்தீங்கன்னா கிரியேட் கால் லிங்க் இருக்கா, அதுக்குள்ள போகலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் டைப், வீடியோ காலா ஆடியோ காலா எப்படி நீங்கள் பேச போறீங்க அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த லிங்கை எப்படி ஷேர் பண்ண போறீங்க, வாட்ஸ்அப் வழியாவா இல்லை காப்பி லிங்க் இல்லைன்னா ஷேர் லிங்க், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வேணாலும் சூஸ் பண்ணி அந்த லிங்கை ஷேர் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த காலுக்குள்ள கொண்டு வரலாம். சேம் லைக் ஜூம் மாதிரி தான். உங்களுக்கு சாட் பண்ணணும், நம்பரை சேவ் பண்ணாம சாட் பண்ணணும். எப்படி கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சேவ் பண்ணாமலே ஒருத்தர்கிட்ட நீங்க வாட்ஸ்அப் சாட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இல்லாம நீங்க பயன்படுத்திருப்பீங்க, பட் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்டை சேவ் பண்ணி தான் சாட் பண்ணணும் இல்ல, சேவ் பண்ணாமலே நீங்க ஈஸியா ஒருத்தரோட சாட் பண்ணணும். எப்படி கேட்குறீங்களா? பாட்டம் ரைட்ல பச்சை கலர் ஒரு பட்டன் இருக்கு, அதை நம்ம தட்டுவோம். அதுக்கப்புறம் மெசேஜ் யுவர் செல்ஃப் பாத்தீங்களா, அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. அது உங்களுடைய அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ண அந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை மெசேஜ்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த சென்ட் பண்ண அந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை நீங்க ஒரு தட்டுங்க. இப்போ சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்துருக்கும், அதில் அந்த கான்டாக்ட் இருக்கும். ஈஸியாக சேட் பண்ணலாம் சேவ் பண்ணாமலே. உங்க ஃபோனில் இருக்கக்கூடிய போட்டோவோட பிக்சல் ரேட் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க வாட்ஸ்அப்பில் அந்த போட்டோவை அனுப்பும் போது ஹை டெஃபினேஷன்ல நீங்க போட்டோவை அனுப்பலாம். அதே வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்க போன்ல என்ன ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்கோ போட்டோ வீடியோ, அதை அப்படியே நாங்க வாட்ஸ்அப் வழியா நாங்க உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி கேட்குறீங்களா? மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மொக்க போட்டோவா இருந்தாலும் சரி, நீங்க ஹை டெஃபினேஷன்ல போட்டோ அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் அந்த ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அதோட சேர்த்து உங்க போன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் குவாலிட்டி போட்டோவே அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா? அனுப்பலாம். ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணுவோம். பாட்டம்ல கிளிப் இருக்கு, டாக்குமெண்ட் குள்ள போங்க. சூஸ் ஃப்ரம் கேலரி, செலக்ட் ஒரிஜினல் குவாலிட்டி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை சென்ட் பண்றேன். இது டாக்குமெண்டா போய் சேர்ந்துருச்சு. நீங்க அதை டச் பண்ணி பாத்தீங்கன்னா அதே ஒரிஜினல் குவாலிட்டியில அந்த போட்டோ இருக்கும். நான் எதிர்பார்த்த ஒரு அருமையான செட்டிங் டெலகிராம்ல இருக்க, ஏன் வாட்ஸ்அப்ல இல்ல, அதே மாதிரி ஃபேஸ்புக்ல இருக்க, இந்த மாதிரி நிறைய சோஷியல் அப்ளிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கெல்லாம் இந்த மாதிரி வசதி இருக்கும்போது ஏன் வாட்ஸ்அப்ல வரல, நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடுதிப்புன்னு வாட்ஸ்அப் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, நாங்க மல்டி அக்கௌண்ட்டை அறிமுகப்படுத்துறோம், யார் வேணாலும் உள்ள வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதே வாட்ஸ்அப் பிசினஸுக்கு இப்போ வேலை இல்லாம போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். போச்சுன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு தனியா ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை அங்கதான் பயன்படுத்த முடியும். ஸோ மல்டி அக்கௌண்ட் வந்துருச்சு வாட்ஸ்அப்ல. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படி பிடிச்சு அழுத்துங்க. கீழே இருந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்ததா ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அடிஷனல் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்படி தட்டினீங்கன்னா ஆட் அண்ட் அக்கௌண்ட், கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான மொழியில நீங்கள் மாற்றிக்கலாம் வாட்ஸ்அப்பை. அதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் கண்ட்ரி கோட், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அது மூலியமா நீங்க செகண்டரி அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்த முடியும் வாட்ஸ்அப். ஃபைனலி இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச 10 அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி இருந்துச்சு? தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க, தெரியாதவங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மிஸ் பண்ணாதீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான் எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.